தமிழ் என்ன எங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்கடி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வியோட காலேஜில் அவங்க ப்ரொஃபஸர் கேட்குறாங்க, ஜெனி ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸு, அவங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில, ஜெனி வேற வரலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட லவ்வர் அந்த சக்தி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு இப்படி ஜெனிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவள் அழுதுகிட்டே இருக்காளா, அவளை அடிச்சு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்களா, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமரைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுது அந்த மாப்பிள்ளையோட. ஆனால் அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு காமேஷ் பிச்சை போய் மீட் பண்ணுறாங்க. இப்படி எங்கள் வீட்டில் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்கேஜ்மெண்ட் ஆனாலும் முகூர்த்த நாள் குறிச்சாலுமே தாலி வந்து நான் தான் கட்டுவேன், அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வந்துட்டு ஈஸ்வரியோட பொண்ணு இருக்காங்களே, அவங்க வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. அதை போய் ராஜாங்கத்துக்கிட்ட காட்ட போகிறாங்க. ஸோ அங்கே பெரிய பிரச்சனையாக போது, இப்படி நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ சேது இருக்காரு. சேது வந்துட்டு எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தோம்னா ஜெனி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்னை வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க, என்னை காலேஜ் போகிறதுக்கு விட மாட்டாங்க, ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நீ படிக்கலாம் வேண்டாம், அங்கே போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பொறுமையாரு, நான் வரேன், நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு சேது கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எங்க இப்படி பிரச்சனை, அதனால அவங்க வீட்டில் போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.